என் உயிர் தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் என் தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இன்றைய காணொலியிலே திமுகவை அதிமுகவை எதிர்த்து நின்று ஒரு கட்சி போராடியதுன்னா அது நாம் தமிழர் கட்சி. அதற்கு பிறகு மாற்று அரசியல் என்ற பெயரில் மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி திரையிலிருந்து வந்த ஒரு நடிகர் இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். அவருடைய அரசியல் எதிரி யாருன்னு சொன்னார்னா திமுகன்னாரு. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொன்னது எல்லோரும் அறியும், நாடறியும் ஏடறியும். அதே போல கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவிச்சார். கரூர்ல 41 பேர் இறப்பதற்கு முன்பு, கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் பிறகு வந்த நாட்கள் அனைத்திலுமே அவர் பாஜகவை பற்றி பெயர் எடுக்கல, திமுகவை அதிகமாக சாடினார். போராட்டங்கள்ல சாடினாரா அப்படின்னா இல்லை, திமுகவை அரசியல் எதிரியாக வைத்தார். அப்படி இருக்கும்போது திமுக செய்த அநீதிகளுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தைகளையும் முன்வைத்தார். திமுகவை எதிரினா திமுக செய்த தவறுகளுக்கு நான் அந்த தண்டனை வாங்கி கொடுப்பது யாரோட கடமை? இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய கடமை. உண்மையில்ல, அதை பற்றியும் ஆகாஷுடைய படுகொலைக்கு நீதி கேட்டும் இந்த காணொலியாக இருக்கும். அதற்கு முன்பு அறச்சீற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பேராதரவை தாருங்கள். உங்களுடைய லைக்கு, ஷேரு, கமெண்ட் தான் என்னை இன்னும் வலிமைப்படுத்தி இந்த களத்தில் அழைத்து செல்லும். இந்த காணொலி நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அனுப்பி அவங்களையும் பார்க்க வையுங்கள். அதுதான் எனக்கு இன்னும் வலிமைப்படுத்தி இந்த களத்தில் ஓட வைக்கும். நானும் இந்த களத்தில் மெருகேறி இந்த களத்தில் அதிகமாக ஓட காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ சரி, மேட்ருக்கு வரேன். தாவேக்கா திமுகவை அரசியல் எதிரி என்று சொன்னிச்சு. அரசியல் எதிரி என்று சொல்லி திமுக செய்த அநீதிகளுக்கு எத்தனை போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு, திமுக செய்த அநீதிகளுக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை தாவேக்கா முன்னெடுத்துச்சு. நேரடியாக நீங்கள் தாவேக்காவுடைய அஃபீஷியல் யூடியூப் சேனலில் பார்க்கலாமே, இருக்குமே எத்தனை போராட்டங்கள். எனக்கு தெரிந்த ஒன்று அல்லது 2 தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 1, அது காவல் படுகொலை வழக்கான அந்த அஜித்குமாருடைய வழக்கு. அதுக்கு நீதி கேட்டு விஜய் அவர்கள் ஒரு 10 நிமிடமோ 40 நிமிடமோ பேசினார். அதுதான் அவர் எடுத்த ஒரு போராட்டம் திமுகவுக்கு எதிராக. வெறும் திமுகவை நான் அரசியல் எதிரி, ஓரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, இது பண்ணா இதுதான் திமுக தான் காரணம், கரூர்ல 41 பேர் இருந்தது என் மேலே ஏன் பழிய போடுறீங்க, கரூர் விஷயம்னாரு, கரூர் விஷயத்துல என் மேலே ஏன் பழி போடுறீங்க, செந்தில் பாலாஜி தான் காரணம், அது இதுன்னு கட்டுக்கதைகள் பிணைக்கப்பட்டது தாவேக்காவு. உண்மை காரணம் என்னன்னா இதுல திமுக மட்டும் காரணமானா அதெல்லாம் காரணமானா கிடையாது. தாவேக்கா தலைவருக்கும் இதுல ஒரு பங்கு உண்டு. நம்ம கரூர் 41 பேர் இறந்த பொழுது நீங்க தான் அந்த 41 பேரையும் கொலை செய்தீங்கன்னு இங்க யாரும் உங்களை கொலையாளியாக நிறுத்தல. ஆனா அங்க இறந்ததுக்கு, அந்த விபத்துக்கு நீங்களும் ஒரு காரணம் என்பதை ஏன் ஏற்க மறுக்கிறீங்கன்னு தான் கேள்வி கேட்டோம். அன்று நீங்க லேட்டா போல, அந்த கூட்ட நெரிசல்ல வண்டியை விடலை அப்படின்னா இந்த சாவு உறுதியா இருக்காது. அந்த 41 பேர் மாண்டு போயிருக்க மாட்டாங்க. அதை தான் நம்ம கேள்வியாக முன்வைத்தோம். ஆனா அவர் கொலையாளினோ அதை குற்றமும் நம்ம சாட்டல. நீங்க தான் கொலையாளி, ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்கல, ஏன் விசாரணை பண்ணலன்னா நம்ம தொடர்ந்து கேட்டோம். ஒரு நாட்டுடைய பேசும் பொருளாக மாறியது அந்த அஜித்குமாருடைய படுகொலை வழக்கு. இந்த அஜித்குமார் படுகொலை வழக்குக்கு நீதி கிடைச்சிச்சானா நீதி கிடைக்கப்பட்டது. ஏன்னா திமுகவுடைய பெயர் கெட்டுப்போயிடும், அன்று ஆட்சியில் இருந்த அரசுடைய பெயர் கெட்டுப்போயிடும்ங்கிறதுக்காக எல்லோரும் அதை பேசு பொருளாக்கி எல்லா கட்சிகளும் போராட்டம் மேற்கொண்டது, பேசு பொருளாக ஆக்கப்பட்டது. அண்ணன் அஜித்குமாருடைய படுகொலை வழக்குக்கு நீதி கிடைக்கப்பட்டது. பெற்றோர்களையும் எல்லோரும் போய் சந்திச்சாங்க. இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவருமான விஜய் அவர்களும் நேரில் போயிட்டு சந்திச்சார். இது எல்லோரும் அறியும், புகைப்படமாகவும் இருக்கு. ஆனா காவல் நிலைய படுகொலை வழக்கு திமுக ஆட்சியில் நடந்தது அண்ணன் அஜித்குமாருக்கு மட்டும்தானா? கிடையாது. 1-2 மட்டும்தானா? கிடையாது, பல. ஆனா அதுல நீதி கிடைச்சது யாருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச அஜித்குமாருக்கோ 1-2 பேருக்கோ தான். அப்படி இருக்கும் பொழுது நீதி கிடைக்காமல் பல பேர் இன்று வரை போராடி கொண்டிருந்தாங்க, போராடிக்கிட்டும் இருக்காங்க. காவல் நிலைய படுகொலை வழக்கு ஏன், காவல் நிலையத்தில் ஏன் கொல்லப்படுகிறார்கள்? காவலர்களுடைய வேலை என்ன? ஒரு குற்றம் நடக்குதுன்னா அவரை கைது செய்து விசாரணை செய்ய முடியும், நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அவர்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். ஒருவரை அடித்து
அவரை கொலை செய்யும் அளவுக்கு அடித்து அவரை துன்புறுத்தி கொலை செய்வது காவல் நிலைய படுகொலை. இது எப்படி செய்ய காவலருக்கு இது வருது, தைரியம் வருகிறது? காவலர்களுக்கு அது உரிமையே கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. காவலர்கள் விசாரணை செய்யவும் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று சக்க தண்டனை அந்த குற்றவாளிக்கு வாங்கி கொடுக்க வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவனை அடிச்சு துன்புறுத்துவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் காவல்துறைக்கு கொடுக்கப்படுது. ஆனா திமுக ஆட்சியில இது நடந்துச்சு. இதை கை கட்டி வேடிக்கை பார்த்தா ஸ்டாலின். ஏன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிச்சு ஸ்டாலினோட ஆட்சியில, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிச்சு திமுகவுடைய ஆட்சியில, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிச்சு அதிமுகவுடைய ஆட்சி. இதுக்கெல்லாம் மாற்றுன்னு வந்தவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். மாற்று கருத்தே இல்லை. திமுக செய்தது பச்சை துரோகம், திமுக செய்தது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அதை நம்ம தொடர்ந்து கண்டிச்சுட்டு தான் இருக்கோம். அதே போலத்தான் இந்த காவல் நிலைய படுகொலை வழக்கம். நான் முன்னாடி சொன்னது போல ஒரு வழக்கு தான் இருக்கு, 2 வழக்கு தான் நீதி கட்டிருக்கானா, 2-3 வழக்கு தான், இன்னும் பல வழக்குகள் நீதி பெறல. அதுல ஒண்ணுதான் காவல் நிலைய படுகொலை வழக்கான அண்ணன் ஆகாஷுடைய வழக்கு. அதாவது ஆகாஷ் கைது செய்யப்படுறாரு. எதுக்காக? இரட்டை கொலை செய்துட்டாரு, 2 பேரும் கொலை முயற்சி செஞ்சாரு அப்படிங்கிறதுக்காக கைது செய்யப்படுகிறார் திமுக ஆட்சியில ஆகாஷ் அவர்கள். இது எப்போனா தேர்தல் காலத்துல, தேர்தல் பரப்புரை, தேர்தல் ஆரம்பிக்கிற காலத்துல இது நடக்குது. இந்த இரட்டை கொலைக்காக கைது செய்யப்பட்டு ஆகாஷ் சிறையில் இருக்கார். விசாரணை மேற்கொள்றாங்க. மாற்று கருத்தே இல்லை. 2 கொலை செய்ய முயற்சிருக்காருன்னா கைது செய்து அதற்கான தண்டனை வழங்குவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகாஷ் மீது தவறு இருந்தால் கண்டிப்பாக கைது செய்ததுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவரை அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்தது என்பது பச்சை அயோக்கியத்தனம், அருவருக்குத்தனம். இதை திமுக ஆட்சியில செய்தது. இதற்கு நீதி கிடைச்சிச்சானா அஜித்குமார் வழக்கு போல இதுல நீதி கிடைக்கல. ஆனா ஆகாஷுடைய படுகொலை வழக்கு பெரும் பேசுபொருளாக மாறியது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்பொழுது ஆகாஷுடைய படுகொலை நீதி கேட்டு பெற்றோர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. ஏன்? தாவேக்க ஆட்சி பெற்றும் போராடிட்டு தான் இருந்தாங்க. இதற்கு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா, கொலை செய்யப்படலை, அதாவது அவர் அடிச்சு சாகடிக்கப்படலை. காவலாளி சொல்றாருங்க, அதாவது அடிச்சு சாகடிக்கப்படல, தப்பிக்க முயற்சி செய்தாரு. அப்பொழுது மேம்பாலத்துல இருந்து குதிச்சு கால் முறிவு ஏற்பட்டுச்சு. அந்த முறிவை சரி செய்ய மருத்துவமனையில சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுது மூச்சு திணறி இறந்து விட்டார் என்று பச்சை பொய்யை சொன்னது காவல் நிலை. இது ஏன் பச்சை பொய்னு சொல்லுது? அரசியற்றத்துல எப்படி பச்சை பொய்னு சொல்றீங்க? இதை நாங்க எப்படி நம்புறதுன்னா, மரண சாசனம் போல அண்ணன் ஆகாஷ் அவர்கள் வீடியோவாவே பதிவிட்டுட்டு போனார். இப்படிதான் நான் கொலை செய்யப்பட்டேன், இப்படிதான் என்னை அழைச்சிட்டு போனாங்கன்னு வீடியோ இருக்கு. இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நாடறியும் ஏடறியும். அப்படி இருக்கும் பொழுது பச்சை பொய்ய சொல்றது திமுக ஆட்சியில இருந்த காவலாளிகள். இப்ப நான் கேட்கிறேன், கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அவருடைய பெற்றோர்கள் நீதி கேட்டு போராடுறாங்க. உடல் கூறாய்வையும் கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு, இந்த மாதிரி அடித்துதான் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்பொழுதே தெரியுது இது ஒரு காவல் நிலைய படுகொலை வழக்கு. காவலர்களால் அடித்து கொன்றப்பட்டு செத்து போன ஒருவரை நீதி கேட்டு அவருடைய உடலை வாங்க மறுக்குது பெற்றோர்கள். வாங்கல, திமுக ஆட்சியிலையும் வாங்கல, தமிழக வெற்றி கழக ஆட்சியிலையும் வாங்கல, போராடுது. எனக்கு நீதி, என் மகனுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்க வாங்க மாட்டோம் 100 நாட்களாக போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்று அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டு கேட்டா தாவேக்கா சொல்றது என்னன்னா, இந்த படுகொலையில நீதிமன்றத்திட்டமே சென்று மேல்முறையீடு சென்று ஒழுங்கான சரியான நீதியை வாங்கி தரலாமே. காவலாளிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அடிச்சு அதாவது இந்த கொலையில நீதியை நீங்களே மேல்முறையீடு செய்து நீதி வாங்கி கொடுக்கலாம் முடியும் உங்களால். ஏன்னா அங்க கொலை செய்யப்பட்ட ஆகாஷை காவலாளி அடித்து கொண்டிருக்கான். சரியான நீதி என்னன்னா அந்த காவலாளியை கைது செய்யறது. ஆனா கைது செய்யல, என்ன பண்ணிருக்காங்க? ஒன்லி சஸ்பெண்ட், பணியிட நீக்கம், அதுவும் தற்காலிக பணியிட நீக்கம், காத்திருப்பு பட்டியல், வெறும் அவருடைய பணிகாலத்தை வச்சு தண்டனை கொடுத்துருக்காங்க. இது எப்படி இதுக்கு தண்டனை ஆகும் அப்படிங்கிறதும் இருக்கு. அதாவது பெற்றோர்கள் நீதி கேட்டு அந்த மகனுக்காக போராடுறாங்க. ஆனா இங்கு கொல்லப்பட்ட மகனுடைய உடல் 100 நாட்களாக எரிக்கப்படாமல் இருந்த உடல், அநீதிகளுக்கு நீதி கிடைத்து வெற்றி பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த உடல்
நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று தகனம் செய்யப்பட்டிருக்கு. இதை நாம எப்படி எடுத்துக்கிறதுனா, இனி ஊடகம் இதை பேசுமா, இனி எல்லோரும் இதை பேசுபொருள் ஆக்கி ஆகாஷுக்கான நீதியை வாங்கி கொடுக்க முடியுமானா முடியாது. தகனம் செஞ்சாச்சு, இனி ஊடகங்களும் இதை பேசாது, நம்மளும் காற்றோடு கடந்து போயிடுவோம். இது உண்மை, இதான் நிதர்சனமான உண்மை. அதனால் நீதி கிடைக்குமா இந்த படுகொலைக்குன்னா நீதி கிடைச்சிருக்கு. எப்படி காவலாளிக்கு ஒன்லி சஸ்பெண்டுங்கிற நீதி கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால நீதி அழகாக கிடைச்சிருக்கு, காவலாளிக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட ஆகாஷுக்கு கிடைக்கப்படாது. இதான் உண்மை. ஏன் இந்த காணொலியை நம்ம பேசுறோம் அப்படின்னா, காவல் நிலைய படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வேறு, செய்யப்பட்ட அதிகாரம் வேறு. ஆனால் நீதிமன்றமும் இதுல தலையிட்டு உடனே தகனம் செய்து நீதி கிடைக்க விடாமல் பண்ணுவதால மேல்முறையீடு ஏன் தமிழ்நாடு அரசு பண்ணலன்னு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் திமுக ஆட்சியில நடந்த தவறுகளை தாவேக்காவல தட்டி கேட்க முடியலன்னு தான் நம்ம கேட்கிறோம். இதே தாவேக்கா அஜித்குமாருடைய படுகொலை வழக்கு திமுக ஆட்சியில நடந்துச்சு. அன்று போராட்டம் நடத்தியது இதே தாவேக்கா. ஆனா இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் போராட்டம்லாம் நடத்தவே தேவையில்லை. நீதிமன்றத்துல நேரா போயிட்டு மேல்முறையீடு பண்ணி அந்த பையனுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியும். அதற்கான அங்கீகாரமும் அதிகாரமும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்கிட்ட இருக்கு. அஜித்குமாருக்கு அன்று போராடி சீன் காட்டிய தமிழ்நாடு முதல்வர் ஆகாஷுடைய படுகொலைக்கு நீதி கேட்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறோம்னா, அவருடைய தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருக்கார். என்ன குறிப்பிட்டிருக்கார்? நோட் த பாயிண்ட். தாவேக ஆட்சியில் திமுகவில் நடக்கப்பட்ட காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி பெற்று தரப்படும், சரியான விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? காவல் நிலைய மரணங்கள், திமுகவில் நடந்த காவல் நிலைய மரணங்கள் சரியாக விசாரிக்கப்பட்டு நீதி பெற்று தரப்படும், விசாரணையும் செய்யப்படும் சொல்லியிருக்கார். விசாரணை செய்யலையே ஆகாஷோட நீதிபடி படுகொலைக்கு விசாரணை செய்யல, நீதி பெற்று தரல, இந்த தகனம் செஞ்சாச்சு. இதை எப்படி எடுத்துக்கொள்றது? அப்ப பார்த்துக்கோங்க, வெற்று தேர்தல் அறிக்கை இது மட்டும்தான் வெற்றா அப்படின்னா இல்லை. விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யறதுல மாத்தி 200 யூனிட் மின்சாரம் 500 யூனிட் மின்சாரத்துக்குள்ள இருந்தாதான் மாத்தி தேர்தல் அறிக்கையை படித்தது இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள். தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொல்றது, செய்யறது ஒண்ணு. இப்ப நான் நீதி வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப நீதி வாங்கி தரலையே. திமுகவுடைய ஆட்சியில் நடந்த அத்தனை அவங்களுக்கும் நீதி வாங்கி தரக்கூடியவர் ஏன் காவல் நிலைய படுகொலை வழக்கான ஆகாஷுடைய வழக்குக்கு நீதி வாங்கி தரல? தேர்தல் அறிக்கையை சொன்னது இப்ப நிறைவேற்றல. கேட்டா நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்ய முடியணும். உங்கள்கிட்ட அதுக்கான அதிகாரம் இருக்கு, ஆனா செய்யல. ஆகாஷுடைய நீதி எங்கு கிடைக்கல. இதை நம்முடைய பெரியப்பா தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வன்மையா கண்டனம் தெரிவித்திருக்கார், கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். அவருடைய அறிக்கையை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சினிமாவில் வில்லனை கூட காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள், கடைசியில கொல்லாம காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதன் சினிமாவில் அப்படியெல்லாம் காட்டிட்டு வெற்று தேர்தல் அறிக்கையை காட்டிவிட்டு இங்க எதுவுமே செய்யாம அமைதி புரட்சியை ஏன் செய்றீங்கன்னு நம்ம எல்லாம் தொடர்ந்து கேட்கிறோம். ஆனா வெற்று தேர்தல் அறிக்கை, வெற்று காலம். அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன மாற்றுன்னு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒண்ணுதான், அநீதிகளுக்கு எதிராக இந்த குரல் ஒலிக்கும். நீதி ஆகாஷுக்கு கிடைக்கப்பட வேண்டும். இதுல இன்னொரு சந்தேகம், கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக போல அதிமுக போல ஒரு ஜெராக்ஸ் ஆண்டு கொண்டிருக்கு. நன்றி.